ஓகே. அடுத்த டாபிக் ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுப்போம் இதை நம்ம. ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டீமாக போயிட்டு நம்ம ஆராய்ச்சின்னு அந்த மாதிரி இல்லாமல், ஆனால் ஒரு 4-5 யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கிற மாதிரி சில ஹைலைட்ஸ் வந்து நடந்திருக்கு, சில லோ லைட்ஸும் நடந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பர் ஒன்று பேசியிருந்தோம் ஸ்ரீனி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரைட்? சிஎஸ்கே ஆர்ஆரோட வந்து ஸ்வாப்பிங், ட்ரேடிங், சேட்டன் எல்லாமே பேசுவோம். பட் சில நம்பர்ஸ் டோட்டல் ஆக்ஷன் பூலில் அப்போ 2008 இது ஆரம்பிக்கும் போது மொத்தமாக 8 டீம் 40 crores ஈச். ஸோ 320 crores டோட்டலாக அந்த பூலில் இருந்துச்சு, மொத்தமாக ஆக்ஷன் டேபிள்லேயே ஆரம்பிக்கும் போது. இப்போ அந்தந்த டீம் அங்கங்கே அப்படியே சொச்சமாக அப்படியே ரிலீஸ் பண்ணதில் அந்த சில்லற காசு மட்டுமே 230 crores ப்ளஸ் சேர்ந்துருக்கு, ரைட்? 320 crores ஃபுல் ஆக்ஷன் டேபிள், ஆக்ஷன் பூல், அண்ட் 230 crores இப்போ ஜஸ்ட் இது மட்டுமே. அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு, டாலர் ரேட் அதெல்லாம் இருக்கு. பட் பிளேயர்ஸ் நோ வண்டர் த மணி. இந்தியன் கரன்சி இல்ல, ஸோ டாலர் ரேட்டுக்குலாம் வந்து இல்லை. இன்ஃப்ளேஷன் ஆப்வியஸ்லி எஸ், பட் நீங்க சொல்ற மாதிரி வந்து தி அமௌண்ட் ஆஃப் மணி ப்ராட்காஸ்டிங் அண்ட் 17 வருஷம் 18 வருஷத்துல வந்து ஐபிஎல்லோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் எவ்வளோ பெரிய. இந்த சில பிளேயர்ஸ் எல்லாம் இந்த ட்ரேட் நீங்க சொன்ன அந்த 23 இதுல வந்து சில பிளேயர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போன வாட்டி 23 கோடிலாம் வாங்கிட்டு இல்லை, யூனோ சக்சஸ்ஃபுல்லா இல்லாம. அண்ட் ஐ திங்க் சம் இந்தியன் பிளேயர்ஸும் சரி, சம் ஃபாரின் பிளேயர்ஸும் they have made some good money. Okay. So, speaking of money, let's start with the biggest news. CSK and RR. ஸோ இந்த ஆர்ஆர் பயங்கர பிஸியாக இருந்திருக்காங்க போல் இந்த ஆஃப் சீசனில். ஸோ த பிக்கஸ்ட் ஆஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே. அண்ட் யார் விட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. பிஃபோர் வி கெட் இன் டு யாருக்கு இது வந்து இந்த ட்ரேட் டீல் வந்து யூனோ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், இல்லை 2 பேருக்குமே ஃபேவரபுளாக இருக்குது, 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் முன்னாடி கல்ச்சுரலி எனக்கு வந்து ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஒன்று வந்து ஐ திங்க் சஞ்சு சாம்சன் இஸ் டெஃபினெட்லி லுக்ஸ் லைக் அ சிஎஸ்கே ஃபேன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். சேட்டன் நம்ம ரொம்ப பாப்புலர் தான் யூனோ இன் த சிஎஸ்கே சர்க்கிள்ஸ் ஆர் சே இன் சென்னை சர்க்கிள்ஸ் இன் தமிழ்நாடு இன் ஜென்ரல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிக். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபோனில், இது ஆர் அஸ்வின் ஹோம் கமிங், சிஎஸ்கே ஹோம் கமிங் மாதிரி இவருக்கும் வந்து இது ஒரு ஹோம் கமிங்காக அமைய போகுது. அண்ட் ஆல்சோ ஹி கம்ஸ் ஃப்ரம் தட் ராஜ்பூத் கிளான், அண்ட் அது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸோட நல்லா வைப் பண்ணுவார். ஸோ அது இருக்கு, பட் அல்டிமேட்லி ஐ திங்க் அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அதேதான் 100% அஸ்வின் ஸ்டோரி. இட்ஸ் ஃபுல் சைக்கிள், யூனோ பிக்ட் அப் ஸ்டார்டிங் ராஜஸ்தான்ல. மிஞ்சி போற இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அவர் வந்து ப்ராபப்ளி ஐபிஎல் விளையாடுவார், which might finish off at ராஜஸ்தான். அஸ்வின் இங்க வந்தாரு, கடைசி வரைக்கும் didn't succeed, and then he retired, like moved out. மேபி இவர் வந்து அந்த பொசிஷன்ல இல்ல, பட் ப்ராப்ளி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ராஜஸ்தான் விளையாடினார்னா that will be like ஃபுல் சைக்கிள் ஃபினிஷ் பண்ற மாதிரி தான். ஃபினிஷ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு. யா, பட் ஹூ டு யூ திங்க்? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே, ரைட்? ஐ திங்க் சிஎஸ்கேயோட பேட்டிங் லைன் அப் இப்போட அந்த கோர் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, த ஃபைண்ட் ஆஃப் த சீசன் லாஸ்ட் இயர், followed by middle orderல now you suddenly have like now Sanju Samson, Dubey, and a slot is open for someone like a Maxwell or a Dre ஜேம் Russ. லிவிங்ஸ்டன். பட் எனக்கு வந்து இன்னும் சஞ்சு வந்து மிடில் ஆர்டர்ல yeah. விளையாடுவாரான்னு தெரியல, பிகாஸ் அவர் வந்து But number 3 I think he's been very successful for ப்ராபப்ளி RR. அதான் அந்த எனக்கு அங்கதான் I think அந்த இடத்துல தான் லைக் அந்த டாப் 3ல தான் வந்து இஸ் மோர் லைக்லி டு பிளே தென் விளையாடுவார் நினைக்கிறேன் மிடில் ஆர்டரோட. மஹேஷ பத்திரனா இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு வந்து ஜடேஜா அண்ட் இதோட வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் தம் கெட்டிங் பேக். பட் இது இன்னொரு இதுவும் வந்து பார்க்கணும், இது சென்ஸ் ஆஃப் லைக் நாட் ஜஸ்ட் சஞ்சு சாம்சன் த பேட்ஸ்மேன், தோனி த விக்கெட் கீப்பருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் சஞ்சு சாம்சன் த விக்கெட் கீப்பர். எசென்ஷியலி தட் இஸ் வேர் திஸ் இஸ் மோர் அபவுட் Rutraj Gaikwad in case if he has one more off season. So
I think 18 crores for Ruturaj Gaikwad just because he's captain doesn't make sense. So I think they probably could build a Yeah. brand around Sanju Samson சொல்ல வரீங்களா for வர next few keeping seasons. batter அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐ மீன் அது வந்து சிஎஸ்கே ஆப்வியஸ்லி தி நெக்ஸ்ட் பிக் ஒன் ஐ திங்க் நம்ம பேசணுன்றது வந்து கேகேஆர் தான். ஏன்னா வந்து அகைன் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுது அண்ட் ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணது இஸ் த பிகஸ்ட் திங் அண்ட் பர்ஸ் வைஸ் வந்து நம்ம இவங்க ரெண்டு பேர் தான் மெயினா வந்து ஃபோக்கஸ் வைஸ் நம்ம வந்து ஆப்வியஸ்லி லைக் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ஆமா, 65 crores. இந்த ஆமா. ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா we can look at the teams in terms of எங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றது. ரைட் நவ் மும்பை இந்தியன்ஸ் த மோஸ்ட் செட்டில்ட், ஸோ அவங்கள பத்தி பேச தேவையில்லை. வித் தி லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இவங்க ரெண்டு பேர் தான் ரியலி ஆர் கோயிங் டு கோ ஆப்ஷன்ல. ஆமா. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் ஆக்சுவலி என்ன தோணுச்சுன்னா லைக் SRH, ரைட்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் KKR முடிச்சுக்கலாம். KKR அண்ட் ரேரஸ் தே கோ பேக் அ லாங் வே. ஆனா ஐ திங்க் தேவ் ரிலீஸ் தெம் ஃபார் குட். ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து திருப்பி எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. லோவர் ரேட்ல திருப்பியா வாங்கிடுவாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. லுக்ஸ் லைக் இன்னொன்னு என்ன கேள்விப்பட வந்துச்சுன்னா அபிஷேக் நாயர் வந்து புது கோச்சா வந்திருக்காரு அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டாம்ப் ஹிஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறத வந்து சில முகமது கேஃப் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அதான் சொல்லியிருக்காங்க. அவரை ப்ளேம் பண்ணியிருக்காங்க. எனக்கு சும்மா தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க யூடியூப் சேனல் அவங்களது ஓடணுங்கிற ஒரு இது. பட் ஐ திங்க் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம் இப்போ என்ன தோணுச்சுன்னா ஒன் வாஸ் ஷமியோட ரிலீஸ் ஃப்ரம் SRH அண்ட் SRH ரீட்டைனிங் ஹென்ரிக் கிளாசன். ஸோ அவங்க கோர் அந்த பேட்டிங் கோரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. 25 crores இருக்கு அவங்க பர்ஸ்ல. பட் தே ரியலி நீட் an இந்தியன் ஃபாஸ்ட் பாலர். ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ராகுல் சேர் அண்ட் ஆடம் ஜாம்பா. ஸோ விச் மீன்ஸ் they put their money on ஜஹீன் அன்சாரி, தட் யங் பாலர் அங்கே யூபி T20லேருந்து பிடிச்சாங்க, ஜீஷான் அன்சாரி, சாரி. இப்போ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பாலர், இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் தேவை. யாரை தேடி போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆகாஷ் தீப் ஒரு ஆப்ஷனு. கமலேஷ் நாகர்கோட்டி டிபெண்டிங் ஆன் லைக் பட்ஜெட்ல எங்க வந்து அவங்களுக்கு லைக் ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நிறைய கொடுத்து போனாங்க அப்படின்னா they might go for கமலேஷ் நாகர்கோட்டி. பட் அதர்வைஸ் ஆகாஷ் தீப் obviously is a good ஓகே டீசெண்டா போட்டார் இதுல வந்துட்டு ஆகாஷ் தீப் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் அவரோட அந்த ஓப்பனிங் லைக் நியூ பால்ல 3 ஓவர்ஸ் போடுற கேப்பபிலிட்டி அவரோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அதெல்லாம் இருந்து. ஸோ ஐ திங்க் தட் மைட் பி ஒன் அவங்க வந்து இது பண்ணுவாங்க ப்ராபப்லி ஒரு இது. பட் தே ரியலி அதான் லைக் லாஸ்ட் டைம் ஆல்சோ லைக் SRH வந்து தே வேர் ஃபவுண்ட் அவுட் பேஸ்ட் ஆன் பேட்டிங்லாம் இருக்கு ஆனா பாலிங் இல்லப்பா அப்படிங்கிற ஒரு தான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக் மாதிரி வாட் எவர் பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக் பேஸ்மெண்ட் வீக். எனக்கே குழம்பி போச்சு இப்போ இது நடக்கிற IPL இதில் வடிவேல் டைலாக் கூட மறந்து போகிற அளவுக்கு. பட் ஓகே, எனிதிங் எல்ஸ் பிக்? பஞ்சாப் ரிலீசிங் மேக்ஸ்வெல். ஐ திங்க் த ஆல்ரவுண்டர்ஸில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல், ஆண்ட்ரே ரசல், லியம் லிவிங்ஸ்டன். ஐ திங்க் சம் சீரியஸ் மணி இஸ் ஆன் த டேபிள்னு தோணுது எனக்கு இவங்க எல்லாருக்குமே. டேவிட் மில்லர் கூட வந்து LSG ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ தட் வில் பி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எங்க போவார் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் மில்லர். மும்பை வந்து பெருசாக அர்ஜுன் டெண்டுல்கர் அர்ஜுன் டெண்டுல்கர் ஐ திங்க் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. அவர் இன்னும் இருக்காரு. டி நட்ராஜனை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க DC. தட் வாஸ் அ பிக் நியூஸ் மேக்கிங் ஐட்டம் ஃபார் DC. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃப்ரேசர் மெக்கர்க்கு ரிலீஸ் பண்ணது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ தாட் அவர் ஒரு சென்சேஷனா ஆக்சுவலி இருந்திருக்காரு இந்த சீசன் இல்லாட்டி ப்ரீவியஸ் சீசன்ல. ஸோ ஐ திங்க் சம் டீம்ஸ் மே கோ ஆஃப்டர் ஹிம் ஃபார் ஓப்பனிங் that might be some we have not seen the list of who will there is like a left field pick or something like BBL and all, and I given எல்லா franchises வந்து they have got MLC இருக்காங்க, SA T20ல பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால வந்து லைக் ஃபார் இங்க வந்து 100ல they have so much more or CPLல அவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நிறையா இருக்கு. லைக் நம்ம பார்க்காம வந்து அந்த இதில் பர்ஃபார்ம் பண்ண ஏதாவது ஒரு லைக் பிளேயர் might decide to come into the auction and some team may pick up. So
And last thing, ஒண்ணே ஒண்ணு I want to end on this one. Of course, like RCB haven't made much changes. So அது ஒரு காமன் தீம்ல யார் எந்த டீம் வந்து ஃபைனலிஸ்ட்டா போயிருப்பாங்க, பிளே ஆஃப்ல போவாங்களோ, they generally tend to retain the core. ஒரே ஒண்ணு ராஜஸ்தான் ராயல்ஸோட எண்ட் பண்ணலாம். நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சோம் சிஎஸ்கே ஆர்ஆர்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து they have also released both the Sri Lankan spinners, right? Hasaranga and Theekshana. But after releasing Samson, யார் இப்போ வந்து அவங்களோட அடுத்த கேப்டனா ஆவாங்க is also a question. Is it be Jurel or maybe Riyan ரவீந்திர Parag? ஜடேஜா ஏன்னா அவர் சில மேட்சஸ் வந்து பண்ணாரு அண்ட் அவர் கொஞ்சம் கடைக்குட்டி வேறல்ல அவரு ரவீந்திர நம்ம ஜடேஜா சங்கக்காரக்கு. ரவீந்திர ஜடேஜாவோட பேர் கூட இப்போ தடுபடுறது. ஏன்னா அவர் ட்ரேட் அதனால கூட ஒத்துருக்கலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த கேப்டன்சி என்னால இனிமேந்து முடியும்டா exactly. அப்படின்னு சொல்றாரு. பட் அவர் இன்னொன்னு ஒரு அஸ்வினோட பாட்காஸ்ட்ல சொன்னாரு என்னன்னா, டெஸ்ட் மேட்ச்ல பண்றது ஈஸி, T20ல கொஞ்சம் கஷ்டம்னு. ஸோ தெரியாது. He might just want to sit back and enjoy his game. Or ஆ. யசஸ்வி ஜெய்ஸ்வால் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் நமக்கு தெரியாது நம்ம அவங்கலாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. பட் ரியான் பராக் தான் கொஞ்சம் ஒரு சில Yeah. மேட்சஸ்லாம் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஆல்சோ சாலிட் மிடில் ஆர்டர் பேட்டர். வாவ்! ஓகே. ஐ திங்க் வி டிட் மோர் லைக் என்ன சொல்லுது, ஒரு ராபிட் ஃபயர் மாரி தான் நம்ம அப்படியே பேசினோம். ரியல் கவரேஜ் வந்து நம்ம பாட்காஸ்ட்ல ஃபார் ஐபிஎல் வில் ஆக்சுவலி டூ இட் ஆஃப்டர் த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பண்ண மாரி. டீம் பை டீம் நம்ம போயிட்டு நம்ம பண்ணுவோம். பட் இது வரைக்கும் நாங்க பேசினது ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேமிலில சேருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா, இல்ல நாங்க ஆடியோல தான் உங்கள கேட்போம். இந்த மொகார கட்டையெல்லாம் ஏன்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதானா, நீ பேசுறது எனக்கு புடிச்சிருக்குடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, Spotify, Apple Podcast எல்லா இடத்துலயும் எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நாங்க இருக்கோம். ஸோ பார்த்துட்டே இருங்க. இல்லாட்டி கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா? பாஸ்.